கைஸ் ஆஃப்டர் 1 வீக் தசரா ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் இன்றைக்கி தான் ஸ்கூலுங்கிறதுனால 10 days ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கிறதுனால இன்றைக்கி நேற்றே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் வந்து சிக்கன் குழம்பு, இட்லியும் சிக்கன் குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சிக்கன் தண்ணி குழம்பு. ஆக்சுவலாக இட்லி வந்து லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் இட்லி மாவு அரைச்சிருக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு பெப்பர் இட்லி வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இட்லி. ஏன்னா அடிக்கடி வந்து எங்கள் வீட்டில் இட்லி தோசை அதெல்லாம் அடிக்கடி எடுக்க மாட்டாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இன்றைக்கி இட்லியும் தண்ணி சிக்கன் குழம்பு. அதாவது இப்போ சப்பாத்திக்கெலாம் சிக்கன் குருமா மாதிரி வைப்போம் இல்லையா, இது அப்படி இல்லை. இந்த நாட்டுக்கோழி குழம்புன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தண்ணி குழம்பு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு பெரிய வெங்காயம் எடுக்கவே கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் தான். நல்ல நிலை ஒரு 20 சின்ன வெங்காயம். நீங்கள் மட்டன் குழம்புக்கு அல்லது சிக்கன் குழம்புக்குன்னு பொடி அரைச்சிருப்பீங்களா, நான் வீட்டில் திரிச்சு வச்சிருப்பேன். அந்த பொடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு சில் தேங்காய், இது மூணும் நல்ல நிலை வதக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதே நல்ல நிலையே ஒரு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி வேணும் எடுத்துக்கலாம். அது மிளகாய் இவ்வளோத்தையும் வதக்கிட்டு சிக்கன் போட்டு இந்த பேஸ்ட்டும் போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. என்னதான் நம்ம டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன்னு சொன்னாலும் இது மார்னிங் ஏதாவது இந்த சூடாக குடிக்காட்டாலும் நமக்கு அந்த ஃபில் ஆகாதுல்ல அந்த டே. ஸோ இது வந்து இது க்ரீன் மில்க்னு சொல்லலாம். இதில் கருவேப்பிலை, முருங்கை இலை, ஸ்பெர்லாம் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். இது முருங்கா மால்ட்டுங்கிற நேமில் நம்ம ஜேகேப்ஷா கிளினிக்கில் கிடைக்குது. வேணும்னா வாங்கிக்கலாம். இது குடிச்சப்பறம் நல்ல ஹேர் க்ரோத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம்.